அமிர்தா யூனிவர்சிட்டி AEEE 2025 ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ப்ராசஸ்க்காக காத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் ரவுண்ட் 1ல் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகாமல் இருக்கோ அவங்க ரவுண்ட் 2ல் ப்ரிஃபரன்சஸ் எப்படி மாற்றி வச்சுக்கலாம் என்பதை பற்றி சில இன்புட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். மெயின் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் அமிர்தா யூனிவர்சிட்டியோட சிசாப் கவுன்சிலிங் ப்ராசஸில் லிஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸையும் கரஸ்பாண்டிங் டேட்ஸையும் ஒரு முறை நம்ம ரிவ்யூ பண்ணி ரீசெக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு தேதியில் நம்ம எல்லாரும் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ப்ராசஸை முடிச்சுட்டு ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பை 15th June 2025 தட் இஸ் டுமாரோ ஈவினிங்குள்ள நம்ம நியூ செட் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கணும். Then we will get the results on 17th June 2025. இந்த வீடியோ பதிவில் சிசாப் கவுன்சிலிங் ப்ராசஸ் ரவுண்ட் 1 ரிசல்ட் யாருக்கெல்லாம் நாட் அலாட்டட்னு வந்திருக்கோ அந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நியூ செட் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் நாங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னால் ஏன் இந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாட் அலாட்டட் வந்திருக்கு என்பதை பற்றி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது யாரெல்லாம் 10,000 ரேங்க் AEEE 2025 வாங்கியிருக்காங்களோ அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் படித்தா கோயம்புத்தூர் கேம்பஸில் தான் படிப்பேன், அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளஸ்டர் மற்றும் எலக்ட்ரிக்கல் கிளஸ்டரில் இருக்கிற கோர்சஸ் மட்டும்தான் படிப்பேன் என்ற வகையில் அவங்க ரவுண்ட் 1 ப்ரிஃபரன்சஸ் ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களுடைய ரேங்க்ஸ் எக்ஸ்பெக்டட் பிரான்ச்சஸ் எக்ஸ்பெக்டட் கேம்பஸ் தட் இஸ் கோயம்புத்தூர் கேம்பஸ்க்கு ஒத்து வராதனால மேட்ச் ஆகாதனால அவங்களுக்கு நாட் அலாட்டட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. Now they are going for either Coimbatore branch or Chennai branch or Amrithapuri branch. இந்த ஸ்டேட்டஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்கிறதுனால எங்களுடைய ப்ரிஃபரன்சஸ் ஆர் சாய்ஸஸ் வேறு மாதிரியான லிஸ்ட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை எகெயின் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் ரவுண்டு 1ஓட ஒரிஜினல் ப்ரிஃபரன்சஸையும் ரவுண்ட் 2ஓட ரிவைஸ்டு ப்ரிஃபரன்சஸையும் நான் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்முடைய மாணவர்கள் கோயம்புத்தூர் கேம்பஸில் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளஸ்டரில் ஏதாவது ஒரு பிரான்ச் கிடைச்சா படிப்பேன், அதர்வைஸ் எலக்ட்ரிக்கல் கிளஸ்டரில் ஏதாவது ஒரு பிரான்ச் கிடைச்சா நான் படிப்பேன் என்கிற நோக்கத்தோடு அவங்க ப்ரிஃபரன்சஸ் கொடுத்துருந்தாங்க. நோ சீட்ஸ் அலாட்டட் ஸ்டேட்டஸ் வந்ததுனால அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகியிருக்காங்க. எனக்கு கோயம்புத்தூர் கேம்பஸில் இந்த கோர்சஸ் கிடைச்சாலுமே நான் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் என்கிற நோக்கத்தோடு ரிவைஸ்டு ப்ரிஃபரன்சஸ் லிஸ்ட் ஃபார் ரவுண்ட் 2 ரைட் ஹேண்ட் சைடில் ஃபில் பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் கோயம்புத்தூர் கேம்பஸில் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கிடைச்சா ஓகே, அதர்வைஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கிடைச்சா ஓகே, அதர்வைஸ் ஏஐடிஎஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் பிசிக்கல் சிஸ்டம்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, ஏஐ அண்ட் டிஎஸ் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் அட்டானமஸ் ஏஜென்ட்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சிஸ்டம்ஸ். இந்த 2 பிரான்ச்சும் அவங்களுக்கு கிடைக்கிறது டஃப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் சைபர் பிசிக்கல் சிஸ்டம்ஸ் அண்ட் அட்டானமஸ் ஏஜென்ட்ஸ் இந்த ஸ்பெஷலைசேஷன் விரும்பி படிக்க மாட்டாங்க. அதனால் அவங்க அப்கிரேட் ஆகி மேலே இருக்கிற ஏஐடிஎஸ்ஓ அல்லது சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டியோ கோர்சஸ் பிரான்ச்சஸ் அவுட் பண்ணி கிடைக்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏஐடிஎஸ் வித் சைபர் பிசிக்கல் சிஸ்டம், ஏஐடிஎஸ் அட்டானமஸ் ஏஜென்ட்ஸ் இந்த பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இமீடியட்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் ரவுண்டில் அவுட் பண்ணியிருக்கிறது சென்னை கேம்பஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், தென் சிஎஸ்சி வித் ஏஐ, தென் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், தென் சிஎஸ்சி வித் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷன். கடைசியாக எகெயின் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கேம்பஸில் எலக்ட்ரிக்கல் கிளஸ்டரில் இசி டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் நான் படிக்க ரெடியாக இருக்கேன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கிடைச்சாலும் நான் படிக்க ரெடியாக இருக்கேன் என்கிற நோக்கத்தோடு இந்த லாஸ்ட் 2 சாய்ஸஸை ஃபில் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஸ்க்ரீனில் ப்ரிஃபரன்சஸ் நம்பர் 1 to 10 ரவுண்டு 1க்கு முன்னால் எப்படி இருந்தது, ரவுண்டு 1ஓட ரிசல்ட்டுக்கு அப்புறம் அது எப்படி நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம் என்பதை பற்றி அனலைஸ் பண்ணியிருந்தோம். அதனோட கண்டினியூஷனாக ப்ரிஃபரன்சஸ் 11 to 20 ரவுண்டு 1க்கு முன்னால் எப்படி இருந்தது, ரவுண்டு 1 ரிசல்ட்டுக்கு அப்புறம் ப்ரிஃபரன்சஸ் நம்பர் 11 to 20ல் என்னென்ன ரிவிஷன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ ரவுண்டு 1க்கு முன்னால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூர் அமிர்தா கேம்பஸையும் சென்னை அமிர்தா கேம்பஸையும் மட்டுமே டார்கெட் பண்ணி அதுலேயும் கம்ப்யூட்டர் கிளஸ்டர்லேயும் எலக்ட்ரிக்கல் கிளஸ்டர்லேயும்
சில பிரான்ச்சஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. நோ சீட்ஸ் அலாட்டட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்ததுனால அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டு கோயம்புத்தூர் கேம்பஸஸில் இருக்கிற முக்கியமான கோர்சஸு கிடைக்காது என்கிற ஸ்டேட் வந்ததுனால அதை எலிமினேட் பண்ணிவிட்டு 1 to 10 ப்ரிஃபரன்சஸில் சென்னை கேம்பஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சென்னை கேம்பஸில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் கிளஸ்டர் கோர்சஸையும் கம்ப்யூட்டர் கிளஸ்டர் கோர்சஸையும் ஃபில் பண்ணி முடிச்சிருக்காங்க. தென் ப்ரிஃபரன்சஸ் 11 to 20 வரும்போது 11 and 12 சென்னை கேம்பஸோட ஏஐ அண்ட் டிஎஸ், சென்னை கேம்பஸோட இசிஇ இது கிடைச்சா நான் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் என்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அதே போல் ரவுண்டு 1க்கு முன்னால் ப்ரிஃபரன்சஸ் 17, 18, 19, 20 அவங்க எந்த ப்ரிஃபரன்சஸுமே கொடுக்கல, எந்த சாய்ஸஸுமே கொடுக்கல. தட் இஸ் அமிர்தபுரி கேம்பஸோ வேறு அமிர்தாவோட கேம்பஸோ அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவே இல்லை. பட் ஆஃப்டர் ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ் தென் சாய்ஸஸ் ஃபார் ப்ரிஃபரன்சஸ் 13 to 20 அவங்களுக்கு அமிர்தபுரி கேம்பஸ் கிடைச்சாலுமே நான் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் என்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அமிர்தபுரி கேம்பஸில் ஆரம்பிக்கும் போது சிஎஸ்சி கோர், சிஎஸ்சி வித் ஏஐ, சிஎஸ்சி வித் சைபர் செக்யூரிட்டி, தென் ஏஐ அண்ட் டிஎஸ் இதெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளஸ்டரில் எனக்கு கிடைச்சா நான் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் என்கிற நோக்கத்தோடு சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சிருக்காங்க. தட் இஸ் ப்ரிஃபரன்சஸ் ஃபில் பண்ணி முடிச்சிருக்காங்க. தென் சேம் அமிர்தபுரி கேம்பஸில் எலக்ட்ரிக்கல் கிளஸ்டரில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்சஸ் ஆர் பிரான்ச்சஸ் எனக்கு கிடைச்சாலுமே நான் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் என்கிற அப்ஜெக்டிவோடு அவங்க ப்ரிஃபரன்சஸ் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது போலவே உங்களுடைய ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிரான்ச்சஸ், ஆப்ஷன்ஸ், ப்ரிஃபரன்சஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணி முடிச்சுக்கலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.